ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். அங்கே சிவன் இருக்காங்க, சட்டநாதர் இருக்காங்க. அவ்வளோ அதிசயம் இருக்குங்க உள்ற. நீங்களும் ஸ்கூல்லேயே விட்டோன்னா வாங்க, பசங்களை அழைச்சிட்டு வந்து சீர்காழி சட்டநாதர் கோயிலை சுற்றி காமிச்சு அழைச்சிட்டு போங்க. நல்லா இருக்குது, பசங்களும் நல்லா பார்ப்பாங்க. சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது உள்ற, பார்த்துட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோயிலுக்கு வர்றதா இருந்தால் காலையில் வாங்க. காலையில் வந்துட்டு 12 மணி வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு பிறகு நடை சாத்திடுவாங்க. அதுக்கு பிறகு 4 மணிக்கு தான் திறப்பாங்க, நடை திறப்பாங்க. அப்போ தான் போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்தால் வெயிட் பண்ணணும், வெய்ய டைம் வரையா. அதனால் நீங்கள் பார்த்து டைம் பார்த்து வாங்க. பாருங்கள், நடை சாத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் சரியான வெயிலில் ஒன்றுமே பண்ண முடியல. கோயிலில் கூட நடக்க கூட முடியல, காலை சுட்டு எடுத்தது. எல்லோரும் பாருங்கள், உள்ளே போய் உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிவிட்டு, நடை திறக்கலன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பிறகு 4 மணி ஆனதும் நடை திறந்தாங்க. அப்படியே எல்லாம் அப்படியே ஒருத்தராக உள்ளே போக ஆரம்பித்தாங்க. நீங்களே பாருங்கள், சுற்றி பார்க்கலாம் வாங்க. பரவாயில்லைங்க, சொல்லுவாங்கள்ல, உள்ளூரில் கோயிலை வச்சுக்கிட்டு ஊராக அலைகிறாங்கிற கதையாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே இங்கே இருக்குது, நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் இருக்குது. பசங்களும் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே கிட்ட இருக்கிற கோயிலுக்கு யாருமே வர மாட்டோம். தூரமாக இருக்க கோயிலை தான் போவோம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தாமரையில் சிவன் உட்கார்ந்துருக்காரு பாருங்கள். பாருங்கள், குளம் இருக்குது பாருங்கள். அந்த குளம் கேட்டு சுற்றிலும் கேட்டு போட்டு பூட்டி தான் வச்சுருக்காங்க. அந்த குளம் திறக்கவே மாட்டாங்க போல இருக்கு. நானும் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் திறக்கவே இல்லை. லாஸ்ட் வரையும் திறக்கவே இல்லை. சரி, வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரியான வெயிலுங்க, கொளுத்துன்னு கொளுத்துது வெயில். கீழே நடக்கவே முடியல. பாருங்கள், இந்த புறாலாம் எப்படி அழகாக பறக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க, ஒரு மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் சாமியை பார்த்துட்டு. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லீவுக்கு வாங்க, அந்தமாரி கோயிலெல்லாம் சுற்றி காட்டுங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பாருங்கள், இந்த வெயிலும் எவ்வளோ பேருங்க தெரியுங்களா வந்தாங்க. கொடிமரத்தை பாருங்கள். அப்படியே போயிட்டு உள்ளே போனால் சிவன் இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், தேர். இது மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த தேர். அவங்க அது பிரதோஷத்து அப்போ தான் வெளில எடுப்பாங்க போல இருக்குது. அதை எழுதியிருக்காங்க பாருங்கள், பிரதோஷத்து அப்போ தான் எடுப்பாங்க அது. அப்படியே கோயிலை சுற்றி அப்படியே பிள்ளையாரப்பா இருந்தாங்க, அவங்களையும் போய் பார்த்துட்டு பாருங்கள், ஜம்முன்னா உட்காந்துருக்காங்க பாருங்கள் பிள்ளையாரப்பா. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கு பிறகு மலைக்கு போகலான்னு சொன்னாங்க. மலைக்கு அங்கே என்ன மலை இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா, இல்லை டோக்கன் வாங்கணும், ஒரு டோக்கன் 10 ரூபா தான். டோக்கன் வாங்கினா மலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மலை என்ன மலையாக இருக்கும், இங்கே ஏது மலை அப்படின்னு யோசித்தா,
அதுக்கு பிறகு பார்த்தா எல்லோரும் 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கினாங்க. இந்த டோக்கன் வாங்குகிற இடத்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த டிக்கெட்டு கொடுக்குற இடத்த பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மலைக்கு ஏறுறதுக்கு தான் நிற்கிறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் மலைக்கு போகிற வழி. இங்கே ஒரு அண்ணன் நிற்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் டிக்கெட்டு 10 ரூபா டோக்கனு. இவங்க தான் டோக்கன் வாங்கிட்டு மேலே போக வேண்டியதான். நல்லா மேலே போய் என்னடா இருக்குன்ட்டு மேலே போய் பார்த்தா அங்கே தாங்க இருக்கிறாரு.